நாம பயன்படுத்தலாம். துறவு வாழ்க்கைய நாம தேர்ந்தெடுக்கலாம். ஆனா ஞானம் அத உணர மட்டும்தான் முடியும். ஒரு சமயம் பிரபஞ்சமே ஒரு கணம் அப்படியே உறைஞ்சு நின்னுது. ஏன்னா ஒரு கேள்வி எழுந்தது. சாதாரண கேள்வி இல்ல, மிக உயர்ந்தவங்களால கூட பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. படைப்புக் கடவுளான பிரம்மதேவராலேயே அந்த பிரணவ மந்திரம் ஹோம் இருக்கு இல்லையா, அதோட அர்த்தத்தை விளக்க முடியல. அந்த நொடில காலச்சக்கரமே நின்னு போச்சு. பிரபஞ்சத்தோட இயக்கமே உறைஞ்சிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு பதிலுக்காக ஒட்டுமொத்த பிரபஞ்சமே காத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஞானத்துக்காக வேற யாரும் இல்ல, பரமசிவனே தன்னோட சின்ன மகன் முருகன் கிட்ட போய் ஒரு சீடன் மாதிரி பணிவா நின்னாரு. அப்படி ஒரு அற்புதம் நடந்த அந்த புனிதமான இடம்தான் சுவாமிமலை. அங்கதான் ஒரு சீடன் குருவானா, ஒரு மகன் தன் அப்பாவுக்கே சுவாமியானா. சுவாமிமலை பெயரை கேட்டாலே புரியும். சுவாமினா குரு, மலைனா குன்று. ஆனா இது வெறும் ஒரு கோயில் மட்டும் இல்ல, இது பிரபஞ்சத்துக்கே ஞானம் எங்கிருந்து வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த உன்னதமான இடம். நாம திருச்செந்தூர்ல பார்த்தப்ப முருகன் தீமைய அழிக்கிற ஒரு வீரனா நின்னான் இல்லையா? ஆனா இங்க சுவாமிமலையில அவன் அறியாமைய நீக்கிற ஒரு குருவா அமர்ந்திருக்கான். அவனோட பயணம் அழிவின் பாதையிலிருந்து அறிவொளியின் பாதைக்கு திரும்பின இடம் இது. அந்த கருவறைக்கு போற வழியில 60 படிகள் இருக்கு. அது ஒவ்வொன்னும் 60 தமிழ் வருஷங்களை குறிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஆன்மா இந்த கால சக்கரத்தையெல்லாம் கடந்து அந்த உயர்ந்த ஞானத்தை நோக்கி போற பயணத்தோட ஒரு அழகான குறியீடு தான் அது. இங்கதான் அந்த உச்சகட்ட நிகழ்வு நடக்குது. சுவாமிமலையில ஞானம் வார்த்தைகளால பேசப்படல, அது ஒரு ஒளியா, ஒரு உணர்வா, பிரபஞ்சத்தோட மொத்த சாரமா நேரடியாவே வழங்கப்பட்டுச்சு. இங்க பாருங்க, இந்த காட்சிய பாருங்க. பரமசிவனே ஒரு மாணவனோட பணிவோட உட்கார்ந்திருக்காரு. இந்த பிரபஞ்சத்தோட அதிபதி தன்னோட மகன்கிட்ட இருந்து ஞானத்தை வாங்கிக்க தயாரா இருக்கிற அந்த உச்சபட்ச தருணம் இது. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? முதல்ல ஓம்ங்கிற அந்த அக்ஷரம் வானத்துல தோணுச்சு. அதுல இருந்து ஒலி அலைகள் பரவ ஆரம்பிச்சது. அந்த அலைகள் கொஞ்சம் கொஞ்சமா புனிதமான வடிவங்களா மாறிச்சு. கடைசியா அந்த வடிவம் எல்லாம் கரைஞ்சு ஒரு தூய பொன்னொழியா மாறி நேரடியா ஈசனோட உணர்வுல கலந்துச்சு. இந்த ஒரு ஞான உபதேசத்தால தான் முருகன் சுவாமிநாத சுவாமி ஆனாரு. அதாவது சுவாமிக்கே சுவாமி. சுவாமிமலை நமக்கு கத்துக் கொடுக்கற மிக உயர்ந்த உண்மை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, உண்மையான ஞானம் எப்பவுமே ஆதிக்கம் செலுத்தாது, அது நம்மள ஒளிரச் செய்யும். சரி, இந்த தெய்வீக நிகழ்வு நமக்கெல்லாம், அதாவது ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு என்ன சொல்லுது? அது ஒரு ஆழமான வழிகாட்டுதல கொடுக்குது. ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா, சில சமயம் கேதுவால குழப்பங்களும் ஞானகாரகனான குருவால சில பாதிப்புகளும் வரலாம். அதுக்கெல்லாம் சுவாமிமலை ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலம்னு சொல்வாங்க. ஏன்னா இங்க வர்றப்போ தேவையில்லாத கர்ம வினைகள் எல்லாம் கரைஞ்சு நம்மளோட உயர்ந்த அறிவு தூண்டப்படுது. அதனால சுவாமிமலைக்கு வர்றவங்க ஒரு உயர் அறிவோட விழிப்பு உணர்றாங்க. அவங்க மனசுல இருந்த அறியாம விலகுது. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. நம்மளோட மணிப்பூரக சக்கரம், அதாவது நம்ம தனிப்பட்ட சக்தியோட மையம், அது தூண்டப்படுது. அப்போ ஞானம்ங்கிறது வெறும் புத்தக அறிவா இல்லாம ஒரு உண்மையான ஆற்றலா மாறுது. இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, தெய்வீக ஞானம்ங்கிறது எந்த சடங்குக்கோ வம்சத்துக்கோ பிறப்புக்கோ கட்டுப்பட்டது இல்லை. அதை அடையிறதுக்கு ஒரே ஒரு தகுதிதான் வேணும். அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஞானத்தாகம் மட்டும்தான். அப்ப உண்மையான குரு யாரு? சிம்பிள், யார் அறிஞ்சிருக்காங்களோ அவங்கதான். ஞானத்துக்கு வயசே கிடையாது. ஓம் ஸ்ரீ சுவாமிநாதாய நமஹ. இந்த தெய்வீக பயணத்தை உங்களுக்கு வழங்குவது நியூரல் டெரரோ. இங்கு பழமையான ஞானம் பக்தி கலந்த கலைவடிவில் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த ஞானத்தை பத்தின இந்த பார்வை உங்க மனசு தொட்டிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்க. எங்களோட இந்த பயணத்துல தொடர்ந்து வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு ஞானம்னா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஞானம் நமக்குள்ள ஒரு தெளிவு கொண்டு வருது. அந்த தெளிவு அது அமைதிய கொண்டு வருது. அடுத்ததான் முருகன் திருத்தணில அந்த உள்மன அமைதியை தேடி தன்னோட பயணத்தை தொடர்றான்.